ஃபர்ஸ்ட் அமைச்சர் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நேற்றைக்கு முன்தினம் முதல் பக்கத்தில் ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயுள்ளன, 7வது 8வது 9 மற்றும் 10 5 7 8 10 ஆகிய மாடிகளில் உள்ள கணினிகளிலிருந்து ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருக்கின்றன என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்த பிறகு அமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் இல்லைங்களா? இது ஒரு வெளிப்படையான அரசு, ஜீரோ கரப்ஷன், டிரான்ஸ்பரண்டா இருக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்வதை நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புகிறீர்கள். ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்த பிறகு அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து, ஆமாங்க ஹார்ட் டிஸ்க் காண போயிருக்குங்க, சரி என்ன சார் பண்ணீங்க, நாங்கள் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கோம். நண்பர்களே, தமிழ்நாட்டில் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்றே இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஏஜென்சி கிரைம் பிரான்ச் சிஐடி. இந்த வழக்கை கிரைம் பிரான்ச் சிஐடி விசாரிக்க வேண்டும் என்றால் ஆமாம் விசாரிக்க வேண்டும். சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க பந்தோபஸ்து பார்ப்பாங்களா, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களா? அப்போ உங்களுக்கு இந்த காணாமல் போன ஹார்ட் டிஸ்குகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா இல்லையா? நண்பர்களே, அந்த காணாமல் போன ஹார்ட் டிஸ்க் தொடர்பாக இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்கிறேன். மின்சாரத்துறையில் மின் வாரியத்தில் விஜிலன்ஸ் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. அது மின்சார திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான பிரிவு. ஒரு லிமிட்டட் ஸ்ட்ரெங்த்தில் தான் அது பணியாற்றுகிறது என்றாலும் அதன் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் கூடுதல் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. இப்போது அந்த பதவியில் இருப்பவரின் பெயர் திரு ஆயுஷ்மணி திவாரி. நண்பர்களே, அவருடைய அலுவலகத்தில் இருக்க ஹார்ட் டிஸ்கை காணாங்க. அப்போது மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் என்னதான் ஆய்வு செய்தார்? சார், ஏப்ரல் 30 மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்குங்க. அந்த ஆதாரங்களை எல்லாம் சேகரித்து பத்திரமாக கொடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமையா இல்லையா? காணாம போச்சு ஹார்ட் டிஸ்க்ன்றீங்க. எங்க யாருங்க எடுத்தா சிசிடிவி வச்சு கண்டுபிடிக்கலாம்னு கேட்டா சிசிடிவி 4 மாடியில் வேலை செய்யலன்றாங்க. சார், அப்ப என்ன சார் ஆய்வு பண்ணீங்க நீங்க? நினைக்க நெஞ்சம் பதறுகிறது தோழர்களே. நான் 18 ஆண்டுகள் லஞ்ச ஒழிப்பு துறையில் பணியாற்றி இருக்கிறேன். ஒரு அரசு அலுவலகத்தில் இப்படி ஆவணங்கள் காணாமல் போகாது. இன்னைக்கு இந்த செய்தி பரபரப்பாகி அனைத்து எதிர்க்கட்சிகளும் இது குறித்து விசாரணை வேண்டும் என்று அறிக்கை வெளிவந்த பிறகு தற்போதைய செய்தியாக இன்று காலை வந்திருக்கக்கூடிய செய்தி, கோபிநாத் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெங்களூருக்கு அழைத்து சென்று 34 ஹார்ட் டிஸ்குகள் மீட்கப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இது என்ன ஜுவல் தெஃப்டா, ப்ராப்பர்ட்டி தெஃப்டா. சார், பைக்கை புஷ்டம் சார்னு சொல்றதுக்கு இதுல திருடு போனது ஹார்ட் டிஸ்குகளை விட முக்கியமாக டேட்டா. நான் ஏற்கனவே அந்த ஜாப் ராக்கெட்டில் நடந்த விவகாரத்தை சொன்னேன். அந்த ஜாப் ராக்கெட் விவகாரத்தில் அந்த ஆதாரங்களை கொண்டிருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டது. நான் சொல்றது கட்டுக்கதை அல்ல. இன்னும் நீதிமன்றத்தில் எங்கிருந்து அந்த ஹார்ட் டிஸ்கள் கைப்பற்றப்பட்டன என்பது அமலாக்கத்துறையின் வழக்கிலும் ஆதாரங்களாக இருக்கிறது, சிசிபியோட வழக்கிலும் ஆதாரங்களாக இருக்கிறது. இன்னைக்கு 34 ஹார்ட் டிஸ்கை கண்டுபிடிச்சோன்னு எங்களுக்கு ஒரு கதையை எங்களுக்கு சொல்றீங்களே. அந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன ஜனநாயகன் படமா இருக்கு? உண்மையிலே ஜனநாயகன் படம் இருந்துச்சுன்னா படம் இருக்கா? வேற என்ன இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னொரு கூடுதலான தகவலை சொல்கிறேன். காணாமல் போக வேண்டியது அல்லது காணாமல் போக அடிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க், ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க். அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கை மட்டும் திருடுனா அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்குன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கியதில் நடைபெற்ற அந்த ஆதாரங்கள், சூரிய ஒளி மின்சாரத்தை தனியாரிடமிருந்து வாங்கியதற்கான ஆதாரங்கள், சுருக்கமாக சொல்ல போனால் 5 ஆண்டுகளில் தமிழக மின்வாரியத்தில் நடைபெற்ற ஊழல்களின் மொத்த ஆதாரமும் அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் அடங்கியிருக்கிறது. இன்னைக்கு 34 ஹார்ட் டிஸ்கை நாங்கள் பெங்களூர்லேருந்து சீஸ் பண்ணியிருக்கோன்னு போய் இங்கே நண்பர்கள் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போயிருப்பீங்க. அங்கே போய் இந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுற கடையிலெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 50 லேப்டாப் அடி போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு லேப்டாப் காணா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புகார் கொடுத்தோன்னா 10 லேப்டாப்பை சீஸ் பண்ணிட்டு வந்து அந்த லேப்டாப்லாம் நாங்கள் சீஸ் பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்கிறது போல் இந்த கதை இருக்கிறது.
நான் தமிழக அரசை மாண்புமிகு முதல்வரை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அது தொடர்பான திருட்டு வழக்கையும் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும். சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையமோ தமிழக காவல்துறையோ விசாரிப்பது பொருத்தமாக இருக்காது.